ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உச்சகட்ட பரபரப்பு நோக்கி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தங்களுடைய கட்சி சார்பான அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. ஸோ இந்நேரம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, புக்கா அந்த பிரதியை வெளியிட்டிருக்காரு. ஸோ கரெக்டாக இன்னைக்கு அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாரு இத்தனை மணிக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுதானே பரபரப்பாக பேசப்படும் சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும். ஸோ உடனே அதை கெடுக்கிற விதமாக திமுக உடனே ஒரு ஆயத்தை விஜய்க்கு எதிராக பயன்படுத்திட்டாங்க இன்னைக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனாங்களா அஜிதாத்னர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கம்மலையுமாக விஜய்க்கு எதிராக கட்சிக்கு டிவிக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் பார்த்து ட்வீட் கூட போட்டிருந்தேன். அதாவது இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் என்னென்ன நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் அமல்படுத்தினார். அதாவது எப்பவுமே நம்ம நாட்டில் ஒரு கட்சி வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுதுன்னா அவங்க கட்சி சார்பாக நிகழ்ச்சி நடக்கும், அதில் வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஆனால் முதல் முறையாக இப்போ நான் அந்த தேர்தல் அறிக்கை யாருக்காக வெளியிட்டிருக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா யாருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா அவர் அதில் செஞ்சே காட்டிட்டாரு இன்னைக்கு நிகழ்ச்சியில். அதான் வந்து ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையுடைய முதல் பிரதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக அந்த பிரதியை முதல் பிரதியை ஒரு விவசாய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் நாராயணன் அப்படிங்கிற ஒரு அதை வந்து அவர் கொடுக்குறாரு, அவர் வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ முதல் பிரதியை அது வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுநர், அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் ரிட்டையர்டான காவலர், ஸோ இப்படி இளைஞன், ஸோ இப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அதாவது அடித்தட்டில் நார்மல் பீப்புள்ஸ் தானே இருக்க, நம்ம வந்து அவங்க தானே வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் நான் வந்தேன்னா இவங்க தான் பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக இன்றைக்கி மேடையிலே செஞ்சு காட்டிட்டாரு. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்காரு. இந்த தடவை ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா என் தாய்நாடு, உங்கள் தாய்நாடு, நம்ம தாய்நாடு அப்படி ஆரம்பிக்காரு. என்ன சொல்ல போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது தாய்நாடு தமிழ்நாடு, அதுக்கு பெருமையே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். அதனுடைய பெருமையை பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். திருக்குறள் தான் நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வாசகத்தை நம்ம அதை எடுத்து நம்ம வந்து நம்முடைய கொள்கையை எடுத்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதில் திருக்குறள் இருக்கிற மாதிரி அறம் பொருள் இன்பம், இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் அரசியலை நான் எடுத்துக்கிட்டது, அதன்படி தான் நான் செயல்பட போகிறேன், திட்டங்கள் அந்த மாதிரி தான் அறிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்காரு. இன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒரு திட்டத்தை இன்னைக்கு சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சொன்ன மாதிரி தெரில. ஆக்சுவலாக அவர் அறிவிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புதுசாக தெரிஞ்சு, அதுக்கப்புறம் மற்ற எதுவும் புதுசாக தெரியல. எனக்கு எல்லாமே தான் யாருனே அவர் சொல்லிட்டார்ல, இன்னும் டீட்டெயிலாக இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு இருக்காரு. ஒரு 10 திட்டங்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் காட்டி, அதாவது முக்கியமான திட்டங்களாக அவர் வந்து பேசுகிறாரு. அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம யாருக்குமே விவாதிச்சது தான். ஸோ அதாவது சொல்லப்போனால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபா 60 வயசுக்கு உள்ளவர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் திருமணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 1 சவரன் 8 கிராம் அந்த தங்கம் இலவசம், ஒரு பட்டு புடவை இலவசம் சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன் சீர் திட்டம். ஸோ இந்த மாதிரி வரிசையில் விட்ட போகலாம். பயிர்க்கடை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் இலவசம் அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்குது. ஸோ இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம யாருக்குன்னு அதில் பேசிட்டோம், அதனால் திரும்ப நம்ம அதை பேச வேண்டாம். ஆனால் தமிழ் வச்சுக்கிற தோழர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் கொண்டு போய் சேர்க்கணும், ஓகேவா? ஒவ்வொரு திட்டங்கள் என்னன்ட்டு, அதாவது இப்போ என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை எல்லாரும் யூஸ் பண்ணாத இருந்தாலும் இன்னும் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் வயசானவங்க பெரியவங்க வச்சுருக்காங்க, அவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு முக்கியமானதுனால வாலண்டியர்ஸாக நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளும் போயிட்டு, இப்போ நான் அதை பிரதி மாதிரி எடுத்துருவீங்களா, ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் வந்து அதை அச்சடித்து நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்கள் கையில். ஸோ அப்போனா தான் அவங்களுக்கு புரியும், இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வாயாலேயும் நம்மளுக்கு சொல்லணும். ஏன்னா இன்னும் இருக்கிறது ஒரு வாரம் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போய் எவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பாக மாறும். இன்னமும் உழைக்க போகிற உழைப்பு தான். இன்னும் கடைசி ஒரு வாரத்தில் நீங்கள் போடுற எஃபெக்ட் தான் பெரிதளவில் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்கிறேன். மற்றபடி மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் வேற. அதாவது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், உங்களுடைய திட்டங்களை எப்படி நல்ல விஷயம் அப்படி சொல்றீங்களா, அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபா கூப்பன் கொடுத்து ஏமாத்துறதா நியூஸில் வந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சையில தான் ஒரு பெண்ணோட உயிரும் போச்சு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது. அது ஏன் நடந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டு அவங்க பண்ணுற தில்லாலங்கடியும் வெளியில் கொண்டு வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பண்ணணும். நம்ம ஜெயிக்கணுங்கும் போது எப்படி நம்ம நல்ல திட்டங்கள் பண்ணுறங்கிறத வெளியே கொண்டு போகிறோமோ அதே மாதிரி எதிரிகள் பண்ணக்கூடிய தில்லாங்கடி வெளியில் காட்டணும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகேவா? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஃபைனலாக இன்னைக்கு பெருசாக ரொம்ப அவர் ஏதாவது பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் பேசலை. இப்போ 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வந்து மட்டும் சொல்லிட்டு போகிறாரு, எதிரடி அடிக்கிறத அடிக்காம தான் விடுறாரு. அடிச்சா பஞ்ச் ஏதாவது இன்னைக்கு திமுக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவர் கொடுக்கல. கடைசி அவர் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எனக்காக ஒன்று பண்ணுங்க,
அதாவதுன்னா எல்லாரும் தங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடுங்க, விசில் கோலத்தை போடுங்க அப்படிங்காரு. அது 100% நீங்கள் சொல்ல, அதாவது நீங்கள் புள்ளி போடுங்கன்னு சொன்னாலே கோலமே போட்டுருவாங்க. நீங்கள் கோலம் போடுங்க சொன்ன போது விட்டா வைப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம விசில் கோலம் தான் ஒரு வாரத்துக்கு எல்லாரும் அலரோட போகிறாங்க பெண்கள் எல்லாம். ஸோ அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக என்ன சொன்னார், அதாவது நான் என்ன தான் முதலமைச்சரவே ஆனால் கூட ஜெயிச்சு என்னுடைய தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே, ஸோ அதனால் ஸ்பெஷலாக நான் இதாக பண்ணல அப்படின்னாரு. என்ன ஸ்பெஷலாக பண்ணுவார் அப்படின்னு யோசித்தேன். இல்லை நான் மாதம் ஒரு தடவை என் தொகுதிக்கு வருவேன் என்னோட எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அப்படின்னு இருக்காரு. அந்த மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுவே பெருசு தானே. விஜயவரில் பார்க்குறது தானே இவ்வளோக்குள்ள தள்ளுமுள்ளு கூட்டம் எல்லாம். அது மட்டும் சொல்லலை, நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட நேரடியாக அணுகலாம். அதாவது நான் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சொல்லாமலே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவேன். இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், என்னை வந்து பார்க்கலாம், பேசலாம், ஏதாவது குறைகளை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எவ்வளோக்குள்ள சாத்தியம் தெரில விஜயவரில் பார்க்குறது. ஆனால் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் தான். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்கிறாருல. சரி பார்க்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வேறு ஸ்பெஷலாக எனக்கு எதுவும் தெரில. சரி ஓகே, இப்போ அந்த அஜிதாக்னு அந்த மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு கரெக்டாக விஜய் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. இது பரபரப்பாக பேசப்பட தெரிஞ்ச உடனே அதை கெடுக்கிற விதமாக உடனே திமுக பண்ணுற வேலையை பாருங்க. அஜிதாக்னால் அவர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட். அந்த அஜிதாக்னல் சகோதரி வேற கண்ணீர் அம்மலையுமாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவும் பூச்செயலில் ஆனந்தவிற்காகவும் எதிராகவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முறையிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். சகோதரி, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானது, உங்களோட கோபமும் நியாயமானது. ஆனால் நீங்கள் சேர்ந்திருக்க இடம் சரியானதா, அங்கே மட்டும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்னு நினைக்கிங்களா, உங்களுக்கு பாதுகாப்பானதா பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கே அதாவது அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு திமுக எடுத்தோன்னே இப்படி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், விஜய் கிட்ட இருந்து போன ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரா, டி செல்வகுமாரா, அந்த ஆளுக்கு இப்படி கொடுத்துட்டு கடைசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காண்டி அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா விஜயத்தை விமர்சித்த கடைசியில் ஒன்றுமே கொடுக்கல, திமுக வந்து விலகிட்டார். ஸோ இப்போ இவங்கள இவ்வளோக்குள்ள மரியாதை கொடுத்து திமுக பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வேற இதுக்கு விஜயவர்களுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். அதாவது இப்போ இதே திமுகவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் வளர்ச்சி அடைந்த பெண்கள் ஒரு 10 பேரை நீங்கள் சொல்லுங்க அப்பா அஜிதாக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது கனிமொழி இருக்காங்கன்னா கனிமொழி கலைஞருடைய மகளுக்கிற ஒரே காரணம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்குது. அதே மாதிரி தூத்துக்குடியில் கீதா ஜெவன் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த தூத்துக்குடியில் உள்ள பெரியசாமி, அவர் திமுகவோட மாவட்ட செயலர் அங்கே இருந்தவர். ஸோ அவருடைய மகளுங்கிறதுனால தான் அங்கே பதவி. ஸோ எல்லாமே வாரிசு அடிப்படை தான் கிடைக்கப்பட தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, என் இனத்துக்கு என்ன இன மக்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்களே, அது அங்கேயும் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு இவ்வளோக்குள்ள மரியாதை கொடுத்து வைக்காங்கன்னா இதை வச்சு விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட பிரிக்கலாம், ஒரு நியாயம் கேட்கலாம். இதை வச்சு அவங்களை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு விஷயம் விஜய்க்கு எதிராக கிடைச்சா கூட திமுக வந்து அதை பயன்படுத்துவாங்க. அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலிங்கிற பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு சில சில்லித்தனமான விளையாட்டுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிப்பு தான் வருது. ஸோ அதனால் எனக்கு இதை பார்க்கும்போது நான் இன்னைக்கு இதை எடுத்து பேசுறதுக்கே இதை வந்து பேச வேண்டாம் தான் நினச்சேன். எனக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த சகோதரி பேசும்போது அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுக்கு நியாயமாக தெரியும். ஆனால் இப்போ அவங்க போய் சேர்ந்திருக்க இடம் தவறான ஒரு இடம். அதனால் நான் ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இப்போ டிவிக்கு தோழர்கள் உடனே இவங்க அங்கே போய் சேர்ந்துட்ட உடனே அதை பற்றி பேசுறது, ஆன்லைனில் அவங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கிறது, அவங்களை திட்டுறது, தீக்கிறது, அதை பற்றிய ட்ரோல் மீட்டர்லேயே பேசுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கிறக்காண்டி தான் இதை இன்னைக்கு நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எப்பவுமே பெண்ணுங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எதிராக நின்னா கூட அவங்கள கடந்து போகிறதா உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அது இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வந்து யாரையும் பயிற்சிக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அஜிதாக்குனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டுறங்கிற பேரில் அவங்க விமர்சிக்கிற பேரில் த்ரோவி அப்படி இப்படின்னு ஆன்லைனில் ட்ரோல் மீட்டரில் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதை விட்டுட்டு அவங்கள கடந்துருங்க, அவங்க விட்டுருங்க. சரி, அவங்க எங்கே போனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கடந்துட்டு இப்போ விஜயவரில் அறிவிச்சிருக்காத திட்டங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி, இதை என்ன அதை பாருங்க. அரசியல் அந்த வேலையில நீங்க கவனமா இருங்க. ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடையூறுகளை இன்னும் விஜயவர்களுக்கு எதிராக திமுக சைடுல இருந்து நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் ஒரு விஷயம் கிடைச்சிட்டா கூட அதை வச்சு அடிக்க பார்ப்பாங்க. ஸோ இன்னும் 7 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக குடைச்சல்லாம் வரும். ஸோ அதில் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கட்சி வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா கடைசி இருக்கிற 7 நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, ஓட்டுகளை பெறணும், விஜயவர் ஜெயிக்கணும் அப்படின்னா. ஸோ அதை தான் நீங்கள் முன்னெடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி விமர்சிக்கிற நேரத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கே பார்க்குறேன், திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவுக்கும் உள்ள ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து காலங்காலம் அரசியல் இருக்கனால அவங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் இருக்காங்க. ஆனால் அதை விட பயங்கரமாக ஆஃப்லைனில் பயங்கரமாக இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான நடத்துறது வயசில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கொடிலாம் இப்போ நான் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக கொடியே கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பயங்கரமாக அவங்களுடைய வேலையில் எடுத்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் டிவிக்கு எதுவுமே பண்ணமே தெரில. விஜயோடைய ஒரு போஸ்டரோ இல்லை பிரச்சார துண்டுகளோ எதுவுமே இன்னும் யாரும் விநியோகம் பண்ண மாதிரி தெரில.
ஸோ ஏன் வந்து இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இப்படி இருந்தால் விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேலைக்கு மட்டும்தான் இங்கே ஓட்டாவே மாறிட்டு இருக்கு. மற்றபடி உழைப்புங்கிறது கம்மியாக இருக்கு. ஆன்லைனில் நிறைய இருக்கீங்க, விஜய்க்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ட்விட்டர்லாம் பார்க்குறேன். ஆனால் ஆஃப்லைனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இப்போ நான் இருக்கிறது ஒரு சிட்டி சைடு சென்னையில். ஸோ இங்கேயே எப்படி இருக்குன்னா, இன்னும் கிராம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி கட்சி சார்பாக நீங்கள் எங்கெங்கே வீடியோலாம் போயிருக்கீங்க, துண்டு பிரசுரங்களை இங்கே கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய திட்டங்களை அச்சடிச்சு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையே நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, வெற்றியோ தோல்வியோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு பார்த்துடணும். ஓகேவா? அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றதெல்லாம் பற்றி நம்ம கையில் கிடையாது. ஓகேவா? அந்த ஃபுல் எஃபெக்ட் போடுறது மட்டும் தான் நம்ம கையில். அதனால் இந்த டிவிக்கு தொழிலுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லாஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், அதாவது விஜய் அறிவிச்ச திட்டங்களில், டிவிக்கு திட்டங்களில் உங்களுக்கு என்ன திட்டம் ரொம்ப பிடிச்சது, இதை நான் எதிர்பார்த்தேன் விஜய் அதே அறிவிச்சிருக்காரு, இல்லை இது எதிர்பார்க்காது அதை கூட அறிவிச்சிருந்தாரு, ஸோ அப்படின்னு நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கக்கூடிய திட்டம் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவிட்டுப்பாங்க. ஓகேவா? பாய்.